வாராகி அம்மனுடைய இந்த அலங்காரம் எல்லாம் எந்த கோயிலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் இருக்குது. இது வந்து வருடா வருடம் ஆஷாட நவராத்திரி வந்து வாராகி அம்மனுக்கு கொண்டாடுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9ஆம் நாள். அன்றைக்கி தான் நாங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 9 வகையான வாராகி அம்மன் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா குங்கும அலங்காரம், மஞ்சள் அலங்காரம், மாதுளை பழத்தில் அலங்காரம், தேங்காய்ப்பூ அலங்காரம், நவதானிய அலங்காரம், செந்தூர அலங்காரம்னு 9 வகையான அலங்காரத்தில் வந்து வாராகி அம்மனை வந்து அங்கே வந்து வரிசைப்படுத்தி அழகாக வச்சுருந்தாங்க. நம்ம ஒவ்வொரு வரும் நம்ம போகிறப்பெல்லாம் வந்து அதை பார்க்கலாம். மூலவரான வாராகி அம்மனும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து பூவாலேயே அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரோஜா இதழ்லையே வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ பூமாலையிலேயே வந்து பந்தல் போட்டு அன்றைக்கி அம்மனை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்ப அங்கே வந்து பலவிதமான வேடங்கள் போட்டு நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நைட்டு வந்து நிறைய ப்ரோக்ராம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் முக்கியமாக சாமி வேடம் போட்டு போன அலங்காரங்களையெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே தத்ரூபமாக வந்து நமக்கு வந்து சாமியே போகிற மாதிரியான ஒரு அமைப்பாக இருந்தது. பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நைட்டு எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்.